என் பேர் கிருத்திகாங்க. நான் சங்கீர்லேருந்து வந்திருக்கேன். சேலம் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம். எங்கள் தாத்தா தான் வந்து ஸ்ரீ ராமானந்தமூர்த்தி சுவாமிகள். நான் வந்து மூத்த தரத்தோட பொண்ணு. நான் தான் வாரிசு. இவங்க வந்து 3வது பொண்ணோட பொண்ணு. இவங்க வாரிசு. நாங்கள் வந்து எங்கள் தாத்தாவோட இறப்பில் வந்து சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேஸ் கொடுத்துருக்கோம். நவக்கரை ஏரியாவில் எங்கள் தாத்தா வந்து ரொம்ப வருஷமாக கோயில் நடத்தி வந்துட்டுருக்காருங்க. இப்போ ஒரு கொஞ்சம் 6/9/2024 அன்றைக்கி இறந்ததாக தகவல் தான் வந்தது. அதுவுமே வந்து எங்ககிட்ட ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருக்கிற ஆளுங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி காணோம், உங்கள் தாத்தாவை காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஜீவ சமாதி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3வது மனுஷங்க மூலியமாக தான் இது எல்லாமே தெரிய வருதுங்க. அப்புறம் பார்த்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் தான் எனக்கு நியூஸ். நான் 3வது பொண்ணோட பொண்ணு. அடுத்த நாள் தான் எனக்கு நியூஸ் வருது. நான் போனதுக்கப்புறம் இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து இந்த இறப்பில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வந்து நாங்கள் கேஸ் போட்டோங்க. போட்டதுக்கு என்னாச்சுன்னா, ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு வருஷமாக முடிஞ்சுதுங்க. இப்போ இந்த நிலையில் கேஸ் போயிட்டுருக்கு. அவரோட இறந்ததில் சந்தேகம் இருக்குதுன்னு கேஸ் போயிட்டுருக்கு. நாளான்னைக்கு ஃபங்க்ஷன், கோயில் சித்ரா பௌர்ணமி ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு. அங்கே என்னென்னா மயான பூஜை வைக்கிறாரு. அதில் வந்து எங்கள் தாத்தாவோட எலும்பை எடுத்து அதை பூஜை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ். எங்களுக்கு என்னென்னா, இந்த கேஸ் போயிட்டுருக்கிற இடத்துல அப்போ அந்த எலும்பை எடுத்தால் எப்படி சொல்கிறது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்களோட எவிடன்ஸ் வந்து அழிஞ்சிரும் அப்படிங்க. ஏன்னா எங்களுக்கு சந்தேகமே வந்து இது இயற்கை மரணம் கிடையாது. ஏதோ ஒன்று அடித்தோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி தான் அவங்க வந்து இறந்துருக்காரு. அந்த சந்தேகத்தில் வந்து ஆர்டிஓ வந்து கேஸ் போகிறனால சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எங்களுக்கு என்ன நடவடிக்கையோ அதை எடுத்து எங்களுக்கு தரணும். சம்பவம் நடந்த டேட் எப்போ? இறந்தது வந்து 6/9/2024. அப்போ போலீஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணி எஃப்ஐஆர்லாம் போட்டுருக்கோம்? எல்லாம் பண்ணியிருக்கு. எஃப்ஐஆர் இல்லைங்க, எல்லா பக்கமுமே நாங்கள் கேஸ் கொடுத்து நடந்துகிட்ருக்கு. சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. இன்னுமே நடக்குது. இப்போ நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க கேட்கும்போது? உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க, நான் இப்படி தான். எங்களை வந்து அசிங்கமாக பேசுகிறது, நாங்கள் சொல்கிறது கேட்காம பண்ணுறீங்க, அசிங்கமாக பேசுகிறது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பூஜை எதனால் பண்ணுறாங்க? இது வந்து வருஷமாக நடக்கிற பூஜைங்க. சித்ரா பௌர்ணமிங்கிறது வருஷமாக நடக்கிறது. எங்கள் தாத்தா இறந்ததுக்கப்புறம் எங்கள் மாமா எடுத்து பண்ணுறாருங்க. அதுவுமே வந்து போலியான ஆவணம், அப்புறம் எப்படி சொல்கிறதுங்க, பேருக்கு மாற்றி அவர் வந்து அன்ரெஸ்டட் உயிரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ அதை வந்து கோர்ட் அவரே தான் போட்டிருக்காரு. அதுவும் வந்து அந்த கேஸும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அவர் தான் போட்டிருக்காரு. பட் ஆனால் எல்லாமே வந்து எதுவுமே ப்ராப்பரான ஆக்ஷனில் போயிட்டுருக்கு. எதுக்குமே இது கிடைக்கல. இப்போ அந்த எலும்பை எடுத்து தான் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு அங்கேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, தகவல் வருது. எங்கள் மாமாவோட நெருங்கின நண்பரே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி மயான பூஜையில் வந்து பண்ணுறாரு உங்கள் மாமா. சந்தேகம் பண்ணீங்க, முதல்ல நீங்கள் இங்கே வந்து சொல்லியிருக்கலாமே. இல்லை, நாங்கள் வந்து லாயர் மூலிமா நாங்கள் வந்து கோர்ட்டில் போட்டிருக்கறனால கேஸ் வந்து இந்த மந்த் வந்துரும்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கோர்ட்லேருந்து ஆர்டர் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இவர் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. நாங்கள் ஃபங்க்ஷன் நடத்த வேண்டாங்கிற விஷயத்த வந்து நேற்று லோக்கல் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுக்கு லெட்டரும் காப்பிரைட் கிடச்சிருச்சு. ஆனாலும் இப்போ நடத்திட்டு இருக்காரு. இப்போ ஆர்டர் கொடுத்தும் அவர் அங்கே நடத்திட்டு இருக்காரு. இப்போ ஸ்டாப் பண்ண சொல்லியும் நடத்துறாரு. உங்களுக்கு முக்கியமாக என்ன வேணும் இந்த கேஸ்? எங்களுக்கு நியாயம் வேணும். எங்கள் தாத்தாவோட இறப்பில் வந்து என்ன உண்மை நிலவரம் என்னன்னு எங்களுக்கு தெரியணும். இயற்கையாக தான் இறந்தாரா இல்லை என்ன நடந்ததுன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். இவர் வந்து ட்ரஸ்ட்டோட அமௌண்ட்டை எல்லாத்தையுமே கையாளு பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காங்க. இவங்க பொய்யான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான எல்லா ப்ரூஃபுமே அவர் கொண்டுட்டு வந்து பொய்யான உயில் அவரே ரெடி பண்ணி அவரே சைன் போட்டு சாட்சிக்கு அவங்க அம்மாவையே சாட்சியாக போட்டு அவங்களேவே கையெழுத்து போட வச்சு இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காருங்க. சட்ட விரோதமாக நிறையா பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஓகே, தேங்க்யூ. அவங்களோட